டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். அண்மைச் செய்தி. சேலம் அருகே விபத்தில் சிக்கிய போதைப்பொருள் கடத்தல் கார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விபத்தில் சிக்கிய போதைப்பொருள் கடத்தல் காரில் தாறுமாறாக ஓடியதில் கார் மோதி 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கி கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். தற்போது விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்ன? இது போதைப்பொருள் கடத்தல் கார் என்பது எப்படி தெரிய வந்தது? சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் கேரள பதிவெண் கொண்ட கார் ஒன்று சேலம் உத்தம சோழபுரம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது திடீரென காரின் டயர் வெடித்தது. அப்பொழுது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த 4க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீது மோதியதில் சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் படுகாயம் அடைந்தனர். ஆனால் கார் இயக்கி வந்த வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் காரை நிறுத்தாமல் சேலம் நெய்க்கரப்பட்டி பகுதியில் உள்ள கோவில் பகுதிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் விரட்டி சென்று காரில் இருந்த நபர்களை பிடிக்க முற்பட்ட போது காரில் இருந்த 2 நபர்கள் தப்பி ஓடியுள்ளார்கள். பின்னர் மீதமுள்ள 2 பேரை பிடித்து உடனடியாக சேலம் கொண்டலாம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனிடையே காரை திறந்து பார்த்த போது கார் முழுவதும் மூட்டையாக குட்கா, ஆன்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருப்பது பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். உடனடியாக காவல்துறையினருக்கு விரைந்து வரும்படியும் தகவல் தெரிவித்துள்ளார்கள். பின்னர் விரைந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்தில் 2 பேரையும் பிடித்து உடனடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாகவே படுகாயம் அடைந்த பொதுமக்கள் மீட்கப்பட்டு உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் அடிக்கடி சோதனையின் போது பிடிபட்டு வடமாநில கும்பல் கைது செய்யப்பட்டு வருவது வாடிக்கையாக இருக்கும் நிலையில் இன்றைய தினம் புகையிலை பொருட்களை கடத்தி வந்த வடமாநில கும்பல் ஏற்படுத்திய விபத்தில் 4க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக சேலம் மாநகர காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் காரை இயக்கி வந்த 2 நபர்கள் யார் என்பது குறித்தும் தப்பி ஓடிய நபர்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.